Hi everyone, Assalamu alaikum. Welcome back to my channel Shah's Creativity. இன்றைக்கி எங்களோட சேனலில் இஃப்தார் டைமுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த ட்ரிங்க்கில் சேர்க்குறதுக்காக நாங்கள் ஜெல்லி ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக நான் இன்றைக்கி சஞ்சா தான் எடுத்திருந்தேன். இது சைனா கிராஸ் அகர் அகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு 4 கிராம் மாதிரி எடுத்து சின்னதாக கட் பண்ணி கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்து ஒரு 15 நிமிஷம் மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் மாதிரி தண்ணி சேர்த்து அதை நல்லா பாயில் பண்ண வைங்க. ஓகே, தண்ணி நல்லா கொதித்ததும் இது கூட நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்த அகர் அகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அகர் அகர் கரையிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் மாதிரி டைம் எடுக்கும். ஸோ அது நல்லா மெல்ட் ஆகினதுக்கு போகிறோம் 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகணும். இந்த ஜெல்லியில் சேர்க்க போகிற சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் மைலோ. ஸோ நான் இன்றைக்கி சின்ன ஒரு பேக்கெட் மைலோ எடுத்திருந்தேன். அந்த பவுடர் கூடவே 1/2 டீஸ்பூன் மாதிரி காஃபி இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்திருந்தேன். உங்களுக்கு காஃபி ஃப்ளேவர் விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி கொதிச்சுட்டு இருக்கிற தண்ணியில் இந்த மிக்சரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு பாயில் வந்ததும் இதை வடிகட்டி எடுக்கணும். நல்லா பாயில் ஆகின எங்களோட அகர் அகர் மிக்சரை இது மாதிரி ஒரு பிளேட்டில் வடிகட்டி சேர்த்து ஒரு 3 hours மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இன்ஸ்டண்ட்டாக ஒரு மில்க் ஷேக் செய்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் மில்க் பவுடரும் அது கூட 1/3 கப் சுகரும் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி கொக்கோ பவுடரும் சேர்த்து 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை நான் ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்னொரு கப் தண்ணியில் 1/2 கப் மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை நல்லா அலசி இது கூடவே சேர்த்திருந்தேன். அண்ட் அதே மாதிரி பேலன்ஸ் சேர்க்கக்கூடிய தண்ணியையும் மில்க் ஷேக்லேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 hours இல்லாட்டி 4 hours நல்லா சில்லுண்டாகும் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக எங்களோட ஜெல்லி செட் ஆகிருந்துச்சி. அதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ட்ரிங்க்கில் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் சவ்வரிசியும் வேக வச்சு சேர்த்துக்கொள்ளையிலும். நான் இன்றைக்கி இந்த ஜெல்லி மட்டும்தான் சேர்த்திருந்தேன். பெரிய சைஸ் சவ்வரிசி கிடைச்சுமா இருந்தேன்னு சொன்னால் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி வேக வச்சு அதை நல்லா தண்ணியில் அலசிட்டு எடுத்துக்கோங்க இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ அசம்பிள் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த ஜெல்லி பீஸஸையும் அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணியிருந்த கூலான சாக்லேட் மில்க் ஷேக்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ண வேண்டியதுதான். நல்ல ரிச்சான ஃப்ளேவராக நல்ல டேஸ்டியான சாக்லேட் ட்ரிங்க் ரெடி ஆகிட்டு நீங்கள் கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அடிக்கடி செய்வீங்க. இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்திக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.